ஓகே. சரியா? இப்போ வந்து என்ன கலர் இருக்கா? அப்போ அதாவது ஒரு டெக்ஸ்ட்டுக்கான ப்ராப்பர்ட்டீஸ் வந்து என்னன்னா ஸ்டைல் குடுக்கலாம். ஒண்ணு கலர்ங்கிற இது வந்து குடுக்கலாம். அதுக்கப்புறம் அலைன்மென்ட். எங்கே அலைன் பண்ணணும். சரியா? டெக்ஸ்ட் அலைன் வந்து எங்கெங்க குடுக்கணும். பாருங்க. டெக்ஸ்ட் அலைன் வந்து அ லெஃப்ட்ல குடுக்கலாம். ரைட். சரியா? பாருங்க இது வேணா உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். இந்த பாருங்க. இதுல வந்து இன்டர்னல் சீரிஸ் தான் எழுதியிருக்காங்க. சரியா? ஹெட்டிங் ஒன்ங்கிறது வந்து பாருங்க எங்க இருக்காருமா ஹெட்டிங் ஒன் டெக்ஸ்ட் அலைன் வந்து சென்டர் பாருங்க சென்டர்ல இருக்காரா இல்லையா ஒரு டெக்ஸ்ட்டை வந்து நம்ம சென்டர் பண்றதுக்கு. சரியா? H2ங்கிறது பாருங்க டெக்ஸ்ட் அலைன் வந்து லெஃப்ட் இங்க பாருங்க லெஃப்ட்ல இருக்காரா இல்லையா ஹெட்டிங் டூங்கிறவர் வந்து லெஃப்ட்ல இருக்காரு. சரியா? அதுக்கப்புறம் H3ங்கிறது வந்து பாருங்க டெக்ஸ்ட் லைன் வந்து இங்க ரைட்ல இருக்கணுமா இந்த ஹெட்டிங் த்ரீங்கிறது வந்து ரைட்ல இருக்கணுமா ரைட்ல இருக்காரு. சரியா? அவ்வளவு தான் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன செஞ்சிருக்கு பேராகிராஃப்னு எழுதியிருக்காங்க. அப்ப எனக்கு கீழே வந்து ஹெட்டிங் வந்து என்ன ஹெட்டிங் 1 2 3 எல்லாமே உங்களுக்கு எழுதியிருக்காங்க. இதுக்கான சிஎஸ்எஸ் என்ன செஞ்சிருக்காங்க எதிர எழுதியிருக்காங்க மேல ஸ்டைல் ஹெட்டூலுக்கு ஸ்டைல் ஓபன் பண்ணி அதுக்குள்ள இன்டர்னல் சிஎஸ்எஸ் எழுதியிருக்காங்க இந்த எழுதியிருக்காங்க. விளங்குதா விளங்கலையா? எதுவும் டவுட்ஸ் இருக்கா? அலைன் பண்றது இப்போ அலைன் வந்து ஜஸ்டிஃபை பண்ணலாம் இங்க சென்டர் பண்ணலாம் ரைட் பண்ணலாம் லெஃப்ட் பண்ணலாம். அதுதான் இது. சரியா? அப்ப டெக்ஸ்ட் அலைன் இப்போ பார்த்துக்கலாம். சரியா? ஷேடோ அதெல்லாம் இப்போதைக்கு உங்களுக்கு தேவையில்ல. ஆஹ் வேற உங்களுக்கு வேற பேக்ரவுண்ட் கலர் இருக்கு. போர்டர்ஸ் போர்டர்ஸ் பார்த்துக்கணும். ஏன்னா டேபிளுக்கான போர்டர்ஸ் நம்ம ஒரு விஷயத்துக்கு வரணும் புக்ஸ் பண்ணி காட்டுறீங்க அப்படின்னு கேட்டா அதுக்கான எப்படி போர்டர்ஸ் போடலாம் அப்படின்னு டொட்டட் போர்டர்ஸ் போடலாம் டேஷ் போர்டு போடலாம் சொல்லிட்டு ஒரு கலர் போடலாம். நீங்க என்ன இதை வந்து உங்களுக்கு காட்டுறேன். இந்த பாருங்க இது வந்து டொட் பார்டர். இந்த பாருங்க ஸ்டைல் ஈக்குவல் போர்டு ஸ்டைல் ஈக்குவல் டொட் இந்த பேராகிராஃப்கான இது வந்து என்ன செஞ்சு டொட்டா போட்டிருக்காங்க. இந்த அதனால அப்படியே பாக்ஸ் வந்து டொட்டா வந்திருக்கு. அதுக்கப்புறம் டேஷா வந்திருக்காரு. இந்த இது வந்து டேஷ் இது வந்து சொல்லிட்டா வந்திருக்கு. அப்படி ஒரு சொல்லிட்டா வந்திருக்கு. இது டபுள் border பாருங்க border வந்து டபுளா கொடுத்துருக்காங்க. சரியா? இதெல்லாம் நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. ப்ராக்டிஸ்ல ஞாபகம் வரணும்டா. இதெல்லாம் நீங்க பாடமாக்குறதுல விஷயம் விளங்குதா? இது வந்து இப்ப நமக்கு ஒரு ரியல் வேர்ல்ட் ப்ராஜெக்ட் ஒன்று செய்யக்குள்ள வந்து நம்ம வந்து என்ன செய்வோம் இன்டர்நெட் யூஸ் பண்ணுவோம். நமக்கு ரிசோர்சஸ் இருக்கு நம்ம தேடி தேடி இல்லை அது பிரச்சனை இல்லை ஒரு ஒர்க் பண்ணக்குள்ள இல்லை. பட் சம்டைம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி செஞ்சுக்கிட்டே இருக்கக்குள்ள வந்து அது ஆட்டோமேட்டிக்கா ஞாபகம் இருக்கும். பார்டர் வந்து இது வரும் டேஷ் வேணும் அதெல்லாம் வந்து ஆட்டோமேட்டிக்கா வரும் ப்ராக்டிக்கல்ல தான். ஒரு விஷயத்த நீங்க தொடர்ந்து செஞ்சுக்கக்குள்ள தானே. இப்போ வந்து நம்ம எக்ஸாம்னால பார்க்க இப்போ நீங்க வந்து இது வந்து ஞாபகம் தான் வச்சுக்கணுங்கிறதுக்கு இல்ல. பட் ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஞாபகம் வந்துடும். சரியா? தான் ப்ராக்டிக்கல் நான் செய்ய சொல்றேன். சரியா? அப்ப இப்படி வந்து போர்டர்ஸ் வந்து கொடுக்கலாம். சரியா? கலர்ஸ் போர்டு கலர் வேணும் எப்படி கொடுக்குறது பாருங்க. border வந்து இந்த பாருங்க நீங்க எழுதியிருக்காங்க P1க்கு வந்து border ஸ்டைல் வந்து சொல்லிடா border கலர் வந்து ரெட்டா. சரியா? பாருங்க இங்க பாருங்க இந்த சொல்லிடானது ரெட் கலர்ல வந்திருக்காரு border. அவ்வளவுதான் border கலர் வந்து ரெட். அவ்வளவு சிம்பிள் விஷயம். எனக்கு என்ன செஞ்சிருக்காங்க எனக்கு என்ன border கலர் வந்து ரெட் வேணும் அவ்வளவுதான். ஏன்னா கோலன் வச்சு செமிகோலன் அவ்வளவுதான். border ஸ்டைல் வந்து என்ன solid அவ்வளவுதான். இப்ப என்ன என்ன சொல்றாங்களோ அவ்வளவுதான் விஷயம். சரியா? ஆஹ் ஐ ஹைட் அதுக்கப்புறம் ஹைட் வித் பார்ப்போம். சரியா? ஆஹ் ஒரு விஷயத்துக்கான ஹைட் எப்படி வித் எப்படி இந்த பாருங்க ஒரு டிவ் ஒன்று ஓபன் பண்ணி அதுக்கான ஹைட் வித் கொடுத்துருக்காங்க. எப்படி இந்த டிவ்க்கான இந்த பாருங்க இந்த டிவ் டேக். சரியா? அதுக்கான ஹைட்டும் வித்தும் கொடுத்துருக்காங்க. எத்தனை டிவ்க்கான ஹைட் எத்தனை 200 பிக்சல் வித் வந்து 50 பிக்சல். பேக்ரவுண்ட் கலர் வந்து என்ன பவுடர் ப்ளூன்னு கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான் இந்த டியூக்கான இந்த பாருங்க நான் டியூன்னு சொன்னேன். அந்த டியூ வந்து என்ன ஒரு சின்ன பாக்ஸா வரும். அதான் டியூன்னு சொல்றது. சரியா? இந்த ஒரு டியூவுக்கு நீங்க எல்லா விஷயத்தையும் எழுதுனீங்கன்னா அது அழகா வரும். சரியா? ஒரு நீங்க ஃபார்ம் ஒன்று செய்யக்குள்ள டியூ ஒன்று போட்டு ஓப்பன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபார்ம் டேக் ஓப்பன் பண்ணி செஞ்சு போனீங்கன்னா அழகா இருக்கும். ஒரு பாக்ஸுக்குள்ள வரும். இல்லாட்டி இந்த ஒரு ஆரம்பத்திலேயே வந்து வருதுனே இப்போ டியூங்குக்குள்ள ஒரு பாக்ஸ் ஒன்று கொஞ்சம் தள்ளி வந்து ஒரு புக்ஸ் மாதிரி வந்து வருவாரு. பாருங்க இந்த டியூங்குக்குள்ள பாருங்க டியூக்கான இது வந்து கொடுத்துருக்காங்க ஹைட் எவ்வளோ 200 பிக்சல். இப்போ வேணா நான் 100 பிக்சல் கொடுக்குறேன் மாறுதான்னு பார்ப்போம். பாருங்க மாறுறாரு இங்கே. இதை வேணா கொஞ்சம் 300 கொடுக்குறேன் குறிச்சு பாருங்க 300 பிக்சல் பெருசாக வர்றாரு. இவர் வந்து 100 கொடுப்போம். பாருங்க
இவ்வளவுதான விஷயம். இப்ப இதெல்லாம் வச்சு உங்களுக்கு நீங்க தான் மேக் பண்ணணும். உங்களுக்கான டிசைன் வந்து நீங்க ஸ்டைல் வந்து நீங்க தான் கொடுக்கணும். அப்ப இதுதான் நடக்குது. இப்ப ஹைட் வித் இப்ப இது வந்து நம்ம என்ன சொல்லுவோம்? ப்ராப்பர்ட்டி. இது வந்து அதுக்கான வேல்யூ. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ப்ராப்பர்ட்டி, இது வேல்யூன்னு சொல்லுவோம். சரியா? இந்த ப்ராப்பர்ட்டிக்கான வேல்யூ என்ன என்ன ஹைட் வந்து எத்தனை? 300 பிக்சல். வித் அகலம் எத்தனை? 100 பிக்சல். அதுக்கான பெருமதி. சரியா? ப்ராப்பர்ட்டிங்கிறதுக்கு தமிழ்ல என்னன்னு தெரியல. வேல்யூனா பெருமதி. தமிழ்ல என்னன்னு தெரியல, கொஞ்சம் பாத்துக்கிறேன். சரியா? எனக்கு சரியா ஞாபகம் இல்ல. இது வந்து ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம். இது வந்து வித். நீங்க இங்கிலீஷ்ல எழுதுனா பிழை இல்ல, ஆன்சர் இல்ல. சரியா? இது வந்து ப்ராப்பர்ட்டி, இது வந்து வேல்யூன்னு சொல்லுவோம். சரியா? இவ்வளவுதான் விஷயம். இந்த மாதிரி தான் இப்போ ஸ்டைல் வந்து எழுதுறாங்க. இப்போ இன்டர்னல் சிஎஸ்எஸ் எப்படி எழுதுறாங்க, இன்லைன் சிஎஸ்எஸ் எப்படி எழுதுறாங்கன்னு உங்களுக்கு பார்த்துருப்போம். டவுட்ஸ் இல்லையே? இப்போ அதுக்கான நான் சொன்ன எப்படி எப்படிலாம் டிசைன்ஸ் இதெல்லாம் கொடுக்கலாம் அப்படிங்கிற டிசைன்ஸ் தான் உங்களுக்கு சொல்லி போறேன். ஹைட் வித் கொடுக்கறது, ஒரு விஷயத்துக்கு டெக்ஸ்ட் கலர் கொடுக்கறது, அந்த மாதிரி தான் பார்த்துக்க போறோம். விளங்குதா? ம். அதுக்கப்புறம் ஃபோன் டெக்ஸ்ட் பார்த்தோம். டெக்ஸ்ட் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வேற என்ன பார்க்கணும்? சீசஸ் ஃபார்ம்ஸ்ல கொஞ்சம் பார்ப்போம். ஃபார்ம்ஸ்ல என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு பாருங்க. இங்க பாருங்க, இந்த ஃபார்ம்ஸ் வந்து நீங்க செய்ய இப்ப நான் உதாரணம் நேற்று சொன்னேன். ஒரு ஃபார்ம் ஒன்று செஞ்சீங்க. சரியா? அதுல வந்து சும்மா என்ன HTML வச்சு மட்டும்தான் செஞ்சோம். பாருங்க இந்த ஃபார்ம் வந்து எவ்வளவு அழகா இருக்குன்ட்டு பாருங்க. இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் நேம் யுவர் நேம்னு அழகா கொடுத்துருக்காங்க. சரியா? லாஸ்ட் நேம் கொடுத்து பாருங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஓர்டரா இருக்கு. பாருங்க டேக் வந்து இதெல்லாம் பாருங்க சரியா இருக்காரு. இது வந்து ஒரு செலெக்ஷன் ஒன்று இல்ல. இது வந்து என்ன செலக்ஷன்? இது தானே கனடா, யுஎஸ்ஏ, ஆஸ்திரேலியா அதுகள். சரியா? இங்க பாருங்க எவ்வளவு அழகா லாஸ்ட் நேம். இப்போ இதெல்லாம் ஒரே ஓர்டரா இருக்கு. பாருங்க இது வந்து ஒரு பட்டன். ரைட் யுவர் செல்ஃப்ங்கிறது ஒரு பட்டன் ஒன்றும் கிரியேட் பண்ணியிருக்காங்க. அந்த மாதிரி தான் இப்போ பாருங்க. இதை வந்து நம்ம என்ன பார்ப்போம் பாருங்க. இங்க பாருங்க எவ்வளவு அழகா செஞ்சிருக்காங்க மட்டும் பாருங்க. ஸ்டைல் ஃபார்ம் வந்து ஃபார்ம் பார்ப்போம் கீழே. பாருங்க எவ்வளவு அழகா அந்த ஃபார்ம் வந்து எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்க. சரியா? H2 பாருங்க. முதல்ல நம்ம செஞ்ச நேற்று எழுதுனா HTML தான் முதல்ல எழுதியிருக்காங்க. பொடிக்குல வந்து என்ன செய்றாங்க? H2 ஸ்டைல் லைன் HTML ஃபார்ம் தான் இது வந்திருக்காரு. சரியா? வித் CSSன்னு எழுதியிருக்காங்க. சரியா? ஃபார்ம் ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆக்ஷன் பேஜ் டாட் பிஹெச்பி இதுக்குள்ள தான் போயிட்டு என்ன செய்யணும்? சேவ் ஆகணும். சரியா? அதுக்கு தான் அந்த ஆக்ஷன் கொடுத்துருக்காங்க. இதை நம்ம சப்மிட் பண்ணக்குள்ள வந்து என்ன செய்வாரு? இந்த வெப் பேஜ்ல போயிட்டு சேவ் ஆகுவாரு. சரியா? பாருங்க லேபிள் ஃபோர் எஃப் நேம். சரியா? ஃபர்ஸ்ட் நேம்னு கொடுத்துருக்காங்க. சரியா? அடுத்து இன்புட் டைப் வந்து என்ன? இது வந்து ஒரு டெக்ஸ்ட். சரியா? பாருங்க அந்த ஐடி கொடுத்துருக்காங்க இங்க. நான் சொன்ன ஐடி எதுக்கு கொடுக்குறோம் அப்படின்ட்டு சொன்னேன்னா இல்லையா? அதுதான் இது ஐடி. சரியா? நேம் ஈக்குவல் டு ஃபர்ஸ்ட் நேம். பிளேஸ் ஹோல்டர் பாருங்க யுவர் நேம்னு கொடுங்க. இந்த பிளேஸ் ஹோல்டர்ல நான் சொன்னேன். பிளேஸ் ஹோல்டருங்கிறது வந்து என்ன? இந்த உள்ளுக்கு குறிப்பிட்டிருக்க இது பாருங்க. யுவர் நேம்ங்கிறது வந்து இதுல காட்சிப்படுத்தப்படுதா இல்லையா? அப்ப அங்க நிக்க ஃபார்ம் ஒன்று பாக்குறவங்களுக்கு தெரியும். ஃபர்ஸ்ட் நேம்னா யார் விட்டு ஃபர்ஸ்ட் நேம் கேட்கறாங்க அப்படிங்கக்குள்ள இங்க நீங்க சொல்றாங்க யுவர் நேம் உங்க விட்டு பேர் தான் அப்படின்னு நீங்க நம்ம பிளேஸ் ஹோல்டர்ல வந்து காட்சிப்படுத்தியிருக்கோம். ஃபர்ஸ்ட் நேம் யார் விட்டு பேர்? இப்போ ஃபர்ஸ்ட் நேமுக்குள்ள கம்பெனி விட்டு ஃபர்ஸ்ட் நேமா, இல்லாட்டி உங்க விட்டு ஃபர்ஸ்ட் நேமா, அம்மா விட்டு ஃபர்ஸ்ட் நேமா, இல்லாட்டி அப்பா விட்டு ஃபர்ஸ்ட் நேமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன். ஆனா இங்க வந்து என்ன பிளேஸ் ஹோல்டர்ல நீங்க சொல்லியிருக்காங்க யுவர் நேம். அதனால யுவர் நேம்னு உங்களுக்கு காட்டப்படுது. விளங்குதா? அதுக்கப்புறம் அடுத்து இது லேபிள். பாருங்க லேபிள் ஃபோர் லாஸ்ட் நேம் கொடுத்து இந்த பாருங்க என்ன செஞ்சிருக்காங்க? இன்புட் டைப் ஈக்குவல் டெக்ஸ்ட். அதுக்கு ஒரு ஐடி ஐடி கொடுத்துருக்காங்க. சரியா? இது வந்து லாஸ்ட் நேம், இது இந்த டேக். அடுத்து பாருங்க கண்ட்ரி. கண்ட்ரி பாருங்க லேபிள் ஃபோர் கண்ட்ரின்னு ஒன்று கொடுத்துட்டு. சரியா? செலக்ட் ஐடி ஈக்குவல் டு கண்ட்ரி. சரியா? ஐடி வந்து கண்ட்ரி, நேம் வந்து கண்ட்ரின்னு கொடுத்துட்டு ஆப்ஷன் உங்களுக்கு மூணே மூணு இது கொடுத்துருக்காங்க. நமக்கு வேணா இன்னொரு ஆப்ஷன் வேணும்னா போடலாம். நம்ம ஸ்ரீலங்காவையும் போட்டுக்கோமே. SLன்னு போடுறேன். சரியா? ரொம்ப பெருசா ஸ்ரீலங்காயில வா. சரியா? ரன் பண்ணி பார்ப்போம் மறுபடி. இப்போ அங்கே எனக்கு ஆப்ஷன்ல வந்து நமக்கு இருக்கணும் வேணா. பாருங்க ஸ்ரீலங்கா இருக்காரா இல்லையான்ட்டு. நம்ம இதெல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரிலாம் உங்களுக்கு ட்ராப் டவுன்ல ஒரு ஃபார்ம் ஒன்று ஃபில் பண்ணக்குள்ள எல்லாம் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் இப்படித்தான் கிரியேட் பண்றாங்க. பாத்தீங்களா? சரியா? இது நம்ம பாக்குறது ஃப்ரண்ட் எண்ட். சரியா? நம்ம முன்னுக்கு நமக்கு காட்சிப்படுத்தப்படுது. அதுதான் நம்ம ஃப்ரண்ட் எண்ட்னு சொல்லுவோம். பேக் எண்ட்ங்கிறது தான் டேட்டா பேஸ்ல போய் கனெக்ட் ஆகி எப்படி சர்வ் பண்றது, அதை வெலிடேட் பண்றது, அதெல்லாம் வந்து பேக் எண்ட்னு சொல்லுவோம். நான் உங்களுக்கு சொன்னேன். உங்க ஹோட்டல் ஒன்று போனீங்கன்னா உங்களுக்கு வந்து சர்வ் பண்ற இடத்துல வந்து உங்களுக்கு காட்சிப்படுத்த உணவுப் பொருள்லாம் வந்து ஃப்ரண்ட் ஹேண்ட். பேக் ஹேண்ட்ல தான் அங்க சமைக்கிறது, வெட்டுறது, கொத்துறது, அதுக்கப்புறம் அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, அதெல்லாம் பேக் ஹேண்ட். அதே மாதிரி தான் இந்த பேஜ்லயும் நடக்கிறாரு. அவ்வளவுதான். சரியா?
சரி. அப்போ ஆப்ஷன்ல இது கொடுத்துருக்கோம் பாருங்க. அதுக்கப்புறம் இன்புட் டைப் ஈக்குவல் டு நம்ம கொடுத்தோம் அதே தான் சப்மிட். சரியா, வேல்யூ ஈக்குவல் டு சப்மிட்னு கொடுப்பாங்க. எனக்கு வந்து வேணா நம்ம சப்மிட் இது வேற ஒரு பேர் கொடுப்போம். ஏன்னா கிளிக்னு கொடுத்த பாருங்க, நீங்க கிளிக்னு மாறுதாரு இல்லையான்னு பாருங்க. கிளிக்னு மாறிட்டாரு. இப்போ கிளிக்னு இப்போ எனக்கு வந்து சப்மிட் இருக்கிறது வந்து கொஞ்சம் பொருத்தமா இருக்கும் தானே. அதனால எனக்கு சப்மிட் கொடுக்கணும். சரியா, இப்போ பாருங்க எனக்கு அழகா இருக்காது. இப்படிலாம் ஒரு ஃபார்ம் ஒன்று பாருங்க. இது இப்போ இன்புட் டைப்புகள் சப்மிட் வேல்யூ. இப்போ ஃபார்ம் முடிச்சிட்டேன். இப்போ வந்து என்ன செய்றாங்க, இந்த ஃபார்முக்கான சிஎஸ்எஸ் தான் எழுதியிருக்காங்க. இங்க பாருங்க எவ்வளவு அழகா எழுதியிருக்காங்க பாருங்க. ஃபார்ம் border ரேடியஸ் வந்து என்ன, border ஒன்று ரேடியஸ்னு கொடுத்துருக்காங்க. இந்த ரேடியஸ் வந்து என்ன, இந்த மூலை. சரியா, மூலை வந்து என்ன செஞ்சு ரேடியஸ் வந்து 5 பிக்சல். அப்போ இது கொஞ்சம் 5 பிக்சலுக்கு வரைய வேணாங்க, நீ 10 பிக்சல் கொடுத்து பார்ப்போம். பாருங்க இந்த மூலை வந்து இந்த இந்த மேல உள்ளது வந்து தான் என்ன செய்யுது, மேல உள்ளது வந்து 10 பிக்சலுக்கு மாறுறாரு. சரியா, டிஸ்ப்ளே பிளாக் இது உங்களுக்கு விடுங்க. சரியா, இது உங்களுக்கு தேவையில்லை, பட் இருந்தாலும் ஞாபகம் வச்சுங்க. சரியா, பேடிங் 20 பிக்சல் கொடுத்துருக்காங்க. பேக்ரவுண்ட் கலர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து கலர் வந்து கலருக்கான கோட். நமக்கு கோட் தெரிஞ்ச டிரெக்டா அந்த கோட் கலர் வந்து கலர் கோடை கொடுக்கலாம். நீங்க இன்டர்நெட்ல சர்ச் பண்ணா கோட் வரும். சரியா, பட் இருந்தாலும் உங்களுக்கு தெரியலாட்டி சும்மா ப்ளூ, நமக்கு பேப்பருக்கு வந்து ப்ளூ பிளாக் அப்படி தான் வரும். அதனால ரொம்ப யோசிக்க தேவையில்லை இதுக்கு. இப்ப பாருங்க இன்புட் இன்னைக்கு லேபிள் டிஸ்பிளே ப்ளூ பாருங்க இதை கொடுத்துருக்காங்க. இன்புட் டைப் வந்து பாருங்க இதுக்கான எப்படி சிஎஸ் எழுதிருக்காங்கன்னு கேட்டா, இன்புட் இந்த இதுகளுக்கு வந்து டைப் வந்து என்ன, டெக்ஸ்ட் கமா செலக்டுக்கு வந்து அவ்வளவுக்குமே என்ன செஞ்சிருக்காங்க, இந்த என்ன செஞ்சிருக்காங்க, இந்த சிஎஸ்எஸ் எட் பண்ணிருக்காங்க, இந்த ஸ்டைல எட் பண்ணிருக்காங்க. எது எதுக்கு, இன்புட் டைப் வந்து என்ன, டெக்ஸ்ட்டுக்கும் கமா செலக்டுக்கும் தான் என்ன செஞ்சிருக்காங்க, கமா போட்டு எழுதிருக்காங்க. அவ்வளவுதான் விஷயம். என்ன, டெக்ஸ்ட் கமா செலக்ட் இதுகளுக்கான இதுதான் எழுதிருக்காங்க. வித் வந்து 100 பிக்சல். சரி, 100%. பேடிங் 12. சரி, மார்ஜின் டிஸ்பிளே வந்து இன்லைன் பிளாக். border border ரேடியஸ், புக் சைஸ் எல்லாமே வந்து என்ன செஞ்சிருக்காங்க, கொடுத்துருக்காங்க. சரி, இந்த அளவு உங்களுக்கு வராது, பட் சொல்றேன். சரியா, பாருங்க பேக்ரவுண்ட் கலர் வந்து அதுக்கான பேக்ரவுண்ட் கலர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி தானே சீட்ஸ் எழுதுறாரு. இப்போ இதெல்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விளங்க ஒரு ஐடியா ஒன்று வரும். இப்போ எப்படி ஒரு வெப்பேஜில் வந்து இந்த மாதிரி செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது. இந்த அளவு ஆனால் உங்களுக்கு வராது. சரியா, பட் இருந்தாலும் தெரிஞ்சுக்கொள்ளுங்க. வந்துட்டா சம்டைம் சொல்ல இயலாது. அதனால இது சரியா, இப்போ எப்படியெல்லாம் சிஎஸ்எஸ் வந்து எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்தோம். சிஎஸ்எஸ் ஃபார்ம்ல இதுல பார்த்தீங்கன்னா எல்லாமே இருக்கு. இந்த இதுல நீங்க படிச்சீங்கன்னா சரி, இது அவ்வளோதையும் படித்தா போதும். இந்த இது அவ்வளோதையும் படிச்சீங்கன்னா நீங்க ஒரு வெப் டெவலப்மெண்ட் அழகாக நீங்களே செய்யலாம். சிஎஸ் அட்வான்ஸ் சிஎஸ்எஸ் இதெல்லாம் கொஞ்சம் படிச்சீங்கன்னா சரி, HTML இதெல்லாம் எல்லாமே இருக்கு இதுல. உங்களுக்கு டெக்ஸ்ட் பார்த்தா உங்களுக்கு மோஸ்ட்லி டெக்ஸ்ட் ஃபாண்ட் மாற்ற வரும். பேக்ரவுண்ட் கலர், அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் எப்படி எழுதுறது, சிஎஸ்எஸ்ல வந்து கமெண்ட்ஸ் எப்படி எழுதுறது கட்டாயம் தெரிஞ்சிருக்கணும். அதாவது HTML கமெண்ட்ஸ் எழுதுறத பார்த்தோம். ஒரு பக்கெட் இது ஒன்று ஓப்பன் பண்ணிட்டு அதுக்குள்ள வந்து என்ன, ஆச்சரியக்குறி ஒன்று ஓப்பன் பண்ணி 2 டேஷ் போட்டு அதுக்கான கமெண்ட்ஸ் எழுதிட்டு 2 டேஷ் போட்டு அந்த இதில் போட்டு முடிப்போம். அப்படித்தானே. ஆனா சிஎஸ்எஸ்ல அப்படி இல்லை. கமெண்ட்ஸ் எழுதுறது என்ன செஞ்சிருக்கோம், ஒரு ஸ்லாஷ் போட்டு ஸ்டார் கமெண்ட்ஸ் எழுதுறீங்க, ஸ்டார் போட்டு இது முடிக்கிறீங்க. இது வந்து கமெண்ட்ஸ். கமெண்ட்ஸ் எதுக்குன்னு சொன்னேன், அதாவது ஒரு விஷயத்துக்கு வந்து நம்ம ஞாபகப்படுத்தி வச்சுக்கொள்ள, ஒரு ரெஃபரன்ஸ் நம்ம அன்னைக்கு எழுதி வச்சுக்கொள்றதுக்கு, ஒரு சின்ன நோட் ஒன்று போட்டு வச்சுக்கொள்றதுக்கு. இது வந்து என்ன செய்யாது, எக்ஸிக்யூட் ஆகாது, எரரும் காட்டாது, ஒண்ணுமே காட்டாது. இது ஒண்ணு நம்மட தேவைக்காக எழுதி கொள்றது. இதுதான் வந்து கமெண்ட்ஸ்னு சொல்லுவோம்னு நான் சொன்னேன். சரியா, இந்த பாருங்க எப்படி கமெண்ட்ஸ் எழுதியிருக்காங்கன்ட்டு விளங்குச்சா. திஸ் இஸ் a சிங்கிள் லைன் கமெண்ட், அவ்வளவுதான். சரியா, அப்ப பேராகிராஃப்க்கு கலர் வந்து ரெட்னு கொடுத்துருக்காங்க. என்ன உங்களுக்கு காட்டுறேன். இதான் இது இது என்னைக்குமே வந்து என்ன செய்யாது, எக்ஸிக்யூட் ஆகாது. பாருங்க இதுல வந்து பேராகிராஃப்க்கு வந்து கலர் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, ரெட்னு கொடுத்துருக்காங்க. இப்போ எங்க நம்ம ஏதாச்சும் ஒரு பேராகிராஃப் ஒன்று எழுதிருந்தோம்னா அது கலர் அப்படியே ரெட்டா மாறி வரும். பாருங்க 3 பேராகிராஃப் எழுதியிருக்கோம். மூணுக்குமே வந்து என்ன செஞ்சு அதான் சொன்னேன், இன்னொரு பேராகிராஃப் அதுவும் ரெட் கலரா தான் மாறும். ஏன், எல்லா பேராகிராஃபுக்கும் இன்லைன் சீரிஸும் எழுதி இல்லை, ஐடியா குறிப்பிட்டும் எதுவுமே நம்ம எழுதி இல்லை. இது வந்து எல்லா பேராகிராஃப்க்குமே வந்து அப்ளிகபிள் ஆகும் கலர் வந்து ரெட்டுங்கிறது. விளங்குச்சா, இந்த கலர் ரெட். அதாவது டெக்ஸ்ட் கலர்னு கொடுக்க மாட்டோம், ஒரு அந்த இது கலர் ரெட்னு கொடுத்துருக்கோம். சரியா, இப்போ வந்து எல்லாம் மாறி இருக்கு. இதுதான் இன்லைன் சீரிஸ். அதுக்கான வேல்யூஸ் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து நான் சொன்னேன் என்னென்ன இது இருக்கு அப்படின்ட்டு. வேற உங்களுக்கு அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு எக்ஸாமுக்கு மோஸ்ட்லி வர்றதுக்கான விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். டேபிள்ஸ்லையும் பார்த்துருவோம் எதுவும் இருக்கான்ட்டு அட்வான்ஸாக. இதுக்கு
அப்புறம் நான் பேப்பர்ஸ்ல பார்க்கல, எதுவும் இருந்தா நம்ம சொல்றேன். border border ஸ்டைல் border கலர் இங்க இருக்கு. டிஹெச்டிடி வந்து என்ன செஞ்சிருக்கோம், இந்த நினைக்கிறோம் வச்சுக்கோங்க பார்ப்போம். பாருங்க இதுல வந்து என்ன செஞ்சிருக்காங்க, டேபிள்க்கும் பாருங்க இப்படி எழுதியிருக்காங்க, இது பிழை வந்து இல்லடா. டேபிள்க்கும் சரியா, அதுக்கப்புறம் அந்த டிஹெச்க்கும் டிடிக்கும் எல்லாத்துக்கும் எலிமெண்ட்டுக்கும் வந்து என்ன செஞ்சிருக்காங்க, இந்த எல்லா டேக்குக்கும் வந்து என்ன செஞ்சிருக்கணுமா, border வந்து 1 பிக்சல் solidல இருக்கணுமா, அதுதான் சொல்லியிருக்காங்க. இப்ப டேபிள் ஃபுல்லாவும் சுத்தி என்ன செஞ்சிருக்க போறாரு, border வந்து 1 பிக்சல்ல வருவாரு. டிஹெச் சுத்தியும் என்ன செஞ்சுவாரு, ஒரு border ஒன்று வருவாரு, இந்த border ஒன்று வந்திருக்காரு. அதுக்கப்புறம் டிடியையும் சுத்தி வந்து என்ன செய்யும், border ஒன்று வரப்போறாரு. இப்படி எழுதுனா பிழையே இல்லை. வழங்குதா, இது வந்து எல்லா எலிமெண்ட்டுக்கும் இது டி டி எல்லாத்துக்குமே கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு வந்து நமக்கு H1 கொடுத்தீங்கன்னு வைங்க, H1க்கும் ஹெட் ஆவாரு. சரியா, அந்த மாதிரி தான். சரியா, இப்ப ரெண்டு விஷயத்துக்கும் மேலே வந்து கமா போட்டு எழுதலாம். சரியா, அது பிழை இல்ல. சிஎஸ்எஸ்ல கமா ஒன்றை மட்டும் தான் மென்ஷன் பண்ணணும் இல்ல, ரெண்டு மூணையும் என்ன செய்யலாம், மென்ஷன் பண்ணி. இப்ப இன்னைக்கு விடுங்க, இப்படி H1 கமா டி. சரியா, கலர் வந்து ரெட். சரியா, இப்போ இன்னைக்கு பாருங்க, எனக்கு H2 இருக்காரு, நான் H1 ஓபன் பண்றேன். வந்து H1 வந்து H1 மாத்தி கொள்றேன். அதுக்கப்புறம் என்ன, நான் பேராகிராஃப் எழுதுனா அதுக்கும் அந்த ரெட் கலர்ல வரணும். அதுக்கப்புறம் பிஎன் பார்த்து ரெட் கலர்னு சொல்றேன். பாருங்க, எனக்கு எழுதியிருக்க வந்து H1க்கும் என்ன செய்யணும், எனக்கு ரெட் கலர்ல மாறணும். இந்த பேராகிராஃப்க்கும் வந்து கலர் வந்து ரெட் கலரா மாறணும். அப்படிங்கிறத வந்து என்ன செஞ்சிருக்கேன், ஒரே சிஎஸ்எஸ்ல எழுதியிருக்கேங்க இன்னைக்கு. அதுதான் விஷயம் இன்னைக்கு நடந்திருக்கு. எல்லாத்தையும் ஒன்னா சொல்லியிருக்காங்க, என்னென்ன எல்லாத்துக்கும் பொதுவான ஸ்டைல்ஸ் எல்லாம் எல்லா டேக்கையும் அன்னைக்கு குறிப்பிட்டு எழுதியிருக்கோம். விளங்குச்சா விளங்கலையா, கமா ஒன்று போட்டு கழிப்பு கட்டுகளுக்கு எழுதியிருக்கோம். அவ்வளவுதான் விஷயம். ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கான்னு சொல்லுங்க பார்ப்போம். இல்லைண்ணே. ஓகே, இஷானன், கிருஷிகா, திரோஜினியை காணும்ல. ஓகேயா, இத்தாண்டா இன்லைன் சிஎஸ்எஸும் இன்டர்னல் சிஎஸ்எஸும் விளங்குச்சா. இப்போ இது தாண்டா எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ், சின்ன ஒரு விஷயம் தான், ஒண்ணுமே இல்லை. சிஎஸ்எஸ்ல நம்ம என்ன பார்த்தோம், இன்டர்னல் சிஎஸ்எஸ்ல என்ன செஞ்சோம், எல்லாத்தையும் பாருங்க. இப்போ நம்ம இன்லைன் சிஎஸ்எஸ் எழுதக்குள்ள வந்து இந்த லைனுக்குள்ள இந்த டேக்ல எழுதுற எல்லா ஸ்டைல்லாம் எழுதிக்கிட்டு போக்குள்ள பெருசா போறாரு. இன்லைன் சிஎஸ்எஸ் எழுதக்குள்ள என்ன செய்வோம், நம்ம அந்த ஹெட்டுக்குள்ள தானே எழுதுறோம், ஸ்டைல்னு ஒரு டேக் ஓபன் பண்ணி அதுக்குள்ள தான் எழுதிப்போம். அப்ப இவரும் என்ன செய்வோம், நீண்டுகிட்டே அந்த பேஜ் வந்து நீண்டுகிட்டே போறாரு. ஒரு கஷ்டமா இருக்கும் தானே பாக்குறதுக்கு நமக்கு. அப்ப சிஎஸ்எஸும் இதுல தான், HTML ஒரு சாம்பார் மாதிரி எல்லாத்தையும் இதுல வச்சு நம்ம கொட்டி வச்சிருக்கோம். அப்படித்தானே, அப்ப வந்து நமக்கு ஹேண்டில் பண்றது சிக்கம். மறுபடியும் ஏதாச்சும் மாத்தணும் அப்படிங்கக்குள்ள வந்து என்ன செய்யணும், நம்ம இதை ஃபுல்லா தேடணும். அப்படித்தானே, ஒரு H1 இன்னைக்கு மாத்திருக்கோம் அப்படிங்கக்குள்ள ஃபுல்லா மறுபடியும் தேடணும். அது வந்து இப்ப சிஎஸ்எஸும் அதுல தான் இருப்பாரு, இன்லைன் சிஎஸ்எஸும் அதுல தான் இருக்கும். அப்படிங்கக்குள்ள வந்து நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருப்பாரு தேடிக்கொள்றது அந்த மாதிரியான விஷயங்கள். அப்ப நம்ம என்ன செய்றோம், HTML டேக்ஸ் துண்டா சிஎஸ்எஸ் துண்டா நம்ம எழுதுறோம். அதுதான் இங்க நடத்துறோம். நான் பாருங்க இன்னைக்கு நான் செஞ்சு காட்டுறேன். இப்ப பாருங்க, முதலாவது நான் என்ன செஞ்சிருக்கேன், index.html நான் எழுதியிருக்கேன். சரியா, இதுல வந்து நான் எதுவுமே என்ன செய்யல, பெருசா ஒண்ணுமே இல்ல. நான் பொடி, இந்த பொடிக்குள்ள எழுதுறது நான் வர போறாரு. பொடிக்குள்ள நான் என்ன எழுதியிருக்கேன், வெல்கம்னு ஒரு இது H1ங்கிற ஒரு வெல்கம். அதுக்கு அது உள்ளுக்கு பேராகிராஃப் ஒன்று ஓபன் பண்ணி, திஸ் இஸ் சிம்பிள் HTML பேஜ் வித் சிம்பிள் சிஎஸ்எஸ், சிம்பிள் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் நீ போறேன். அதனால சிஎஸ்எஸ் சரியா. அதுக்கப்புறம் ஒரு பட்டன் ஒன்று, கிளிக் மீன் ஒரு பட்டன் ஒன்று, எதுவுமே கொடுத்துலையே. இன்னைக்கு என்ன செஞ்சிருக்கேன் பாருங்க, இதா அழிச்சிருக்கேன் உங்களுக்கு. சரியா, இதை சேவ் பண்ணிட்டு இது இன்னைக்கு ரைட் கிளிக் பண்ணி விஎஸ் கோட்ல வந்து நமக்கு இருக்கு. இன்னைக்கு ரைட் கிளிக் பண்ணி லைவ் சேவர் கொடுத்தாருன்னா அழகா வந்து என்ன செய்வாரு, லைவ்ல நம்ம செய்யறதெல்லாம் இந்த பாருங்க இப்படித்தானே இருக்கு. இப்போ நம்ம HTML கொடுத்தல அவ்வளவுதான் இருக்காரு. ஏன்னா வெல்கம்னு ஒன்று வந்திருக்கும், திஸ் இஸ் அ சிம்பிள் HTML பேஜ் வித் சிம்பிள் எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ் கிளிக், எந்த டிசைனுமே இல்லை. இப்ப நான் என்ன செய்யறேன், உங்களுக்கு முன்னுக்கு நான் கொஞ்சம் செஞ்சு வச்சேன். சரியா,
இப்ப என்ன செய்றேன், நான் ஒரு ஸ்டைல் ஷீட் ஒண்ணு எடுத்து சரியா, இன்னொரு துண்ட ஒரு ஷீட்ல சிஎஸ் நான் எழுதுறேன். அதை எப்படி நம்ம சர்வ் பண்ணுவோம்னு கேட்டா டாட் சிஎஸ்எஸ் வேற ஏதாச்சும் கொடுத்து, இப்ப நான் இதுக்கு வந்து கொஞ்சம் பொருத்தமா ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ்னு கொடுத்துருக்கேன். எக்ஸ்டென்ஷன் எப்பவுமே என்ன இருக்கும், சிஎஸ்எஸ். நீங்க நோட் பேட்ல எழுதுனால என்ன செய்ய போறீங்க, சர்வ் பண்ணக்குள்ள வந்து டாட் சிஎஸ்எஸ்னு சர்வ் பண்றீங்க. விளங்குதா விளங்கலையா? இப்ப என்ன சொல்றேன், இப்ப வந்து நான் கொஞ்சம் டிசைன் கொடுக்குறேன் பாருங்க. எனக்கு அதுல வந்து பொடி வந்து என்ன நடக்கும்னு கேட்டா பேக்ரவுண்ட் கலர் வந்து உங்களுக்கு தெரிய ஒரு லைட் ப்ளூ மாதிரி கொஞ்சம் மாத்துறேன். சரியா, லைட் ப்ளூ. ஃபோன் ஃபேமிலி வந்து என்ன செஞ்சிருக்கேன், ராயல் அது இல்லாட்டி சயின்ஸ் செரிஃப்னு கொடுத்துருக்கேன். கலர் வந்து என்ன, அதாவது டெக்ஸ்ட் கலர் வந்து என்ன செஞ்சிருக்காரு, இந்த கலர்ல வந்துருவாரு. சரியா, பேடிங் வந்து ஒரு 20 பிக்சல் பேடிங்கும் கொடுத்துருக்கேன். சரியா, இப்போ H1 வந்து என்ன செஞ்சிருக்கேன், H1 கலர் ஒன்று கொடுத்துருக்கேன் இன்னைக்கு. இப்போ இது ரெண்டும் ஒரே கலர். இப்போ இன்னைக்கு பேக்ரவுண்ட் மாத்திரம் ரெண்டு ஒரே கலர் மாதிரி இருக்கு. சரியா, விளங்குறதுக்காக கொடுக்குறேன். சரியா, பாருங்க H1 வந்து கலர் வந்து ஒரு ப்ளூ கலர்னு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி இந்த பேராகிராஃப் என்ன செஞ்சிருக்கேன், ஃபாண்ட் சைஸ் வந்து 16 பிக்சல்னு கொடுத்துருக்கேன். பேராகிராஃப்ல உள்ள இது வந்து ஃபாண்ட் சைஸ் வந்து 16 பிக்சல். பட்டனுக்கு வந்து பாருங்க, ஏன்னா பேக்ரவுண்ட் கலர் வந்து பட்டன் வந்து ப்ளூ கலர், கலர் வந்து உள்ளுக்கு கலர் டெக்ஸ்ட் வந்து என்ன செஞ்சுருவாரு, ஒயிட் கலருக்கு வந்துருவாரு. border வந்து இல்ல நான் என்ன கொடுத்துருக்கேன். சரியா, border வந்து 20 பிக்சல் லெஃப்ட்ல, ரைட்ல வந்து 15 பிக்சல் அப்படி. சரியா, கர்சர் வந்துன்னா பாயிண்டர், அந்த கர்சர் பாயிண்டர்ங்கிறதுனா கிட்ட போக்குல வந்து பாயிண்டரை காட்டும், அந்த கை விரல் மாதிரி. பட்டன் ஓவர் அதை விட்டுருங்க, தேவையில்ல. சரியா, ஓவர் பண்ணக்குள்ள, அதாவது அந்த பட்டன் கிட்ட கொண்டு போக்குள்ள வந்து அதாவது பட்டன் ஊவருங்கக்குள்ள கிட்ட கொண்டு போக்குள்ள வந்து என்ன செய்வோம், கலர் வந்து இந்த கலருக்கு மாறும். அதுதான் சொல்லியிருக்காங்க. அதை வேணா இதை கொஞ்சம் இன்னும் ரெட் கலர்ல மாத்தி காட்டுறேன் உங்களுக்கு விளங்குறதுக்காக. சரியா, இப்படி ஒரு சிஎஸ்எஸ் வந்து நான் எழுதிட்டேன் துண்டா. சரியா, எழுதிட்டேனா இல்லையா? இதை வந்து என்ன செய்யணும், நம்ம இந்த இண்டெக்ஸோட HTML நம்ம எழுதின இந்த இதுல வந்து என்ன செய்யணும், லிங்க் பண்ணி விடணுமா இல்லையா? அதை எப்படி லிங்க் பண்றேன்னா, ஒண்ணுமே இல்லை, ஹெட்டுக்குள்ள போறோம். சரியா, ஹெட்டுக்குள்ள என்ன செய்யறோம், போறோம், போயிட்டு லிங்க் பண்றோம். எப்படின்னு கேட்டா இந்த டேக் தான், இந்த ஹெட்டுக்குள்ள வந்து தான் என்ன செய்ய போறோம், லிங்க் பண்றோம். லிங்க் REL ஈக்குவல் டு என்னத்தை லிங்க் பண்ண போறோம், ஒரு ஸ்டைல் ஷீட்டு. சரியா, என்ன செய்ய போறோம், ஸ்டைல் ஷீட்டை வந்து நம்ம என்ன செய்ய போறோம், லிங்க் பண்ண போறோம். லிங்க் REL சரியா ஈக்குவல் டு என்ன செய்ய போறோம், என்னத்தை லிங்க் பண்ண போறோம், ஒரு ஸ்டைல் ஷீட்டை. எங்க இருந்து ரெஃபர் பண்ண போறோம், HREF ஈக்குவல் டு ஸ்டைல் டாட், அது இந்த ஸ்டைல் ஷீட் பார்த்து நம்ம வந்து இங்க போட போறோம். அதண்ட பார்த்து பாருங்க, ஸ்டைல்ஸ் டாட் சிஎஸ்எஸ் அந்த ஃபைல் நேம போடுறோம். ஸ்டைல்ஸ் டாட் சிஎஸ்எஸ் தான் வந்து என்ன செய்வோம், இங்கே லிங்க் பண்றோம். என்னத்தை லிங்க் பண்ண போறீங்க, ஒரு ஸ்டைல் ஷீட்டை. எதை வந்து ரெஃபர் பண்ண போறீங்க, இந்த ஸ்டைல் ஷீட்டை, இந்த ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் நம்ம செஞ்ச அதை தான் வந்து என்ன செய்ய போறோம், இதுக்கு வந்து லிங்க் பண்ண போறோம். சரியா, லிங்க் பண்ணிட்டோம். சரியா, இப்போ வந்து நம்ம லிங்க் பண்ணா அங்க வந்து என்ன செய்யணும், நம்மளோட பேஜ் வந்து வந்து லிங்க் ஆகி அழகா ஒரு டிசைன்ல வந்திருக்கணும். வந்திருக்கா பாருங்க, பேக்ரவுண்ட் கொடுத்துருந்தோம் கிரீன் கலர் மாதிரி, H1 வந்து ஒரு ப்ளூ கலர். சரியா, இது வந்து பாயிண்டர் கொடுத்துருந்தோம், இது கிட்ட போக்கில் வந்து என்ன செய்வோம், பாயிண்டர் இது வரும். அதே மாதிரி ரெட் கலர்ல மாறணும். மாறுதா இல்லையா, எப்படி செஞ்சிருக்கோம் பாத்தீங்களா, இந்த கிட்ட போக்குல பாயிண்டர் மாறுறாரு. அதே ஓவர் பண்ணக்குள்ள வந்து என்ன செய்ய, கிளிக் மீங்குள்ள ரெட் கலர்ல மாறுறாரு. அப்ப இப்படித்தானே ஒவ்வொரு பட்டன் எல்லாம் இருக்கும், நீங்க பாத்திருப்பீங்க. சரியா, இப்ப இது வந்து நான் இந்த ரெட் கலருங்கிறது இப்ப இன்னும் கொஞ்சம் நான் என்ன செஞ்சு கொள்றேன், ஸ்டைல்ல வந்து நான் மாத்துறேன். இன்னைக்கு நம்ம இங்க மாத்தக்குள்ள அங்க மாத்துறாரு. ரெட் கலர் கொஞ்சம் அந்த ப்ளூ கலர்ல இருந்து லைட்டா மாறுவாரு, அந்த மாதிரி தானே ஒரு கலர் ஒன்று மாறும் இப்போ பட்டன் எல்லாம். கொஞ்சம் டார்க்கா வச்சு பார்ப்போமே. சர்வ் பண்றோம். இங்க பாருங்க, கிளிக் பண்ண, கிளிக் பண்ணிட்டு கொஞ்சம் காட்டுறாரு. அப்ப இது விலங்குதான், அப்ப நம்ம விலங்குதான் இங்கே பட்டன்ல தான் வச்சிருக்கோம் கர்சர் அப்படிங்கிறது. இப்போ தான் இன்டர்னல் சிஎஸ்எஸ், எக்ஸ்டர்னல் சாரி இன்லைன் சிஎஸ்எஸ், இன்டர்னல் சிஎஸ்எஸ், எக்ஸ்டர்னல். எக்ஸ்டர்னல்ல என்ன செய்ய போறோம், இன்டர்னல்ல எழுதுனது அப்படியே தான், என்ன எட்ட குழுக்கு எழுதுனதை வந்து என்ன செய்ய போறோம், அப்படியே துண்டா ஒரு ஸ்டைல் ஷீட்ல எழுதுறோம். ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ்ன்னு அதை சர்வ் பண்றோம். அதுக்குள்ள எழுதுறோம் அவ்வளவு விஷயத்தையும். என்னன்னா பொடி வந்து உங்களுக்கு பேக்ரவுண்ட் கலர் இந்த மாதிரி, ஃபோன் ஃபேமிலி இது, கலர் வந்து இது. சரியா, பேடிங் வந்து இவ்வளோ அப்படி. அதுக்கப்புறம் H1 என்ன, இப்போ நமக்கு என்ன, நான் சொன்னேன் இன்னொரு விஷயம், நமக்கு தனித்துவமான அடையாளம் காரணமா இருந்தா என்ன செய்யும், அதை
ஐடி கொடுத்து இதாக்கலாம். கிளாஸ் டாட் இது கொடுத்து எழுதணும்னா டாட் கிளாஸ் நேம கொடுக்குறோம். டாட் வச்சு இப்போ ஐடிங்கிறதுக்குள்ள வந்து என்ன செய்யறோம், ஹேஷ் போட்டு. இப்போ நான் என்ன இதை செஞ்சு காட்டுறேங்க இன்னைக்கு. ம், இன்னைக்கு நான் என்ன சொல்றேன், H2 ஓப்பன் பண்ணி ஐடி ஈக்குவல் டு 2ன்னு வைக்கிறேன். சரியா? இது வந்து சரி, சரியா? இப்போ வந்து என்ன செய்றேன், இந்த H2க்கு வந்து நான் என்ன செய்யணும், H2 இப்போ 200 H2 இருக்காரு. H2 இருக்காது. சரி, இதுக்கு வந்து ஐடி கொடுக்கல. சரியா? இப்ப என்ன நடக்குறேன், நான் இங்க வந்து இந்த H2 மேல ஒரு இருக்காரு, இதுக்கு மட்டும் தான் என்ன செய்யணும், ஒரு கலரா மாத்தணும். சரியா? இப்ப பாருங்க, இன்னைக்கு நான் H2 வந்து டிஃபரெண்ட் ஸ்டைல 2 வந்திருக்காரு H2. சரியா? எனக்கு இந்த டிஃபரெண்ட் ஸ்டைலுங்கிறதுல வந்து சரி, இதுல வந்து என்ன செய்யணும்னு கேட்டா, எனக்கு இதை மட்டும் தான் மாத்தணும். என்ன ஒரு ரெட் கலர்ல மாத்தணும். அப்படி நான் என்ன நடக்கும், ஒண்ணு நம்ம இன்னைக்கு இன்லைன் சிஎஸ்எஸ் எழுதலாம், எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ்ல எழுத போறேன். எப்படி சொல்லு. என்ன செய்ய போறேன், ஹேஷ் போட்டு நம்ம ஐடி தானே கொடுத்தோம், ஹேஷ் போட்டு அந்த HTML போய் பாக்குறீங்க, என்ன என்ன பேர் கொடுத்தீங்க, டூ. இந்த அப்படியே காப்பி பண்றேன் இன்னைக்கு உங்களுக்கு போட்டு. கேள்வி பிரக்கெட் உள்ளுக்கு அதுக்கான கலரை கொடுக்கணும். கலர் என்ன கலர் வேணும் உங்களுக்கு, ஆஹ் என்ன கலர், சரியா? கொடுத்துட்டு சர்வ் பண்றோம். பாருங்க, அந்த கலர் மாறி சரியா, ரொம்ப இதா இருக்குன்னா அந்த கலர் கொஞ்சம் மாற்றும். அடிக்க மாதிரி இருக்கும், நம்ம ஒரு தெரியறதுக்கு அந்த பாருங்க டிஃபரன்ஸ் ஸ்டைலுங்கிற இது வந்து மாறிடுச்சு. சரியா? இப்- இப்ப பாருங்க, இது வந்து இப்ப தனித்துவமா இப்ப ஆஷுங்க கூட. இதே இன்னொரு விஷயம் இருக்காரு, கிளாஸ். சரியா? கிளாஸ்னு ஒன்று இருக்கு. இப்ப என்ன செய்யறோம், இந்த H2க்கு வந்து ஐடி நேம் இல்லாம கிளாஸ் நேம். ஐடிங்கிறது வந்து ஒரு எலிமெண்ட்டுக்கு ஒரு இது தான் கொடுக்கலாம். ஆனா கிளாஸ்ங்கிறது அப்படி இல்ல, நம்ம எத்தனை கிளாஸ், இப்போ ஒரு கிளாஸ்ல வந்து நிறைய புள்ளிగా இருக்க மாதிரி தான். சரியா? இப்ப இதுக்கு வந்து கிளாஸ் நேம்னு கொடுக்கணும். கிளாஸ் ஈக்குவல் டு நான் இதுக்கு ஒரு கிளாஸ் நேம், கிளாஸ் நேம் வந்து கிளாஸ் ஈக்குவல் டு இதுக்கு ஒன்று கொடுக்குறேன். என்ன கிளாஸ் வந்து ஹெட்டிங் டூன்னு கொடுக்குறேன். சரியா? இப்போ என்ன சரி, இந்த ஹெட்டிங் டூங்கிறது கிளாஸ் இப்போ ஐடி கொடுக்கல, இதுக்கு வந்து என்ன ஹெட்டிங் டூன்னு கொடுத்துருக்கேன். இப்போ என்ன செய்யணும்னு கேட்டேன், எனக்கு இந்த ஹெட்டிங் டூங்கிறதுக்கான ஒரு கலரை மாற்றணும், இல்லாட்டி ஏதாச்சும் ஒன்று செய்யணும். அப்படின்னா ஸ்டைல் ஷீட் போகிறோம். இப்போ வந்து கிளாஸ்னு தனி கொடுத்துருக்கோம். கிளாஸ்னு கொடுத்தா என்ன செய்யணும்னு கேட்டா, எப்படி அவர் எடுக்கிறோம்னு கேட்டா, அங்கேருந்து ரெஃபர் பண்ணி எடுக்கிறோம்னு கேட்டா டோட் அதண்ட பேர், அவ்வளோதான். அடுத்து கை ப்ராக்கெட் போடுறோம், அதுக்கு ஒரு கலரும் கொடுக்குறோம். கிளாஸ் என்ன ஆகணும், மற்றும் ஜாயின் ஆகுங்க. சரியா? கலர் கொடுக்குறோம், என்ன கலர், ப்ரௌன். சரியா? மாற்றி மஞ்சள் வரும். ஷோ பண்ணிட்டு இங்க போயிட்டு பார்ப்போம். பாருங்க, டிஃப்ரெண்ட் ஸ்டைலும் மாறிட்டாரா இல்லையா, மாறிட்டாரா இல்லையா, டிஃப்ரெண்ட் ஸ்டைல். மேல கிளாஸ், இப்போ கிளாஸ் ஐடி வந்து ஹேஷ் கொடுத்து அதை ரெஃபர் பண்ணி எடுத்தோம். அதே கிளாஸ் நேம் கொடுத்துருந்தோம்னா வந்து அவரை டொட் வச்சு எடுத்தோம். இப்போ என்ன செய்யலாம்னு கேட்டா, இப்போ நான் சொல்றேன், எனக்கு இந்த ஹெட்டிங் இதே கலர் வந்து ஹெட்டிங் டூங்கிறதே தான் என்ன செய்யணும்னு கேட்டா, இன்னொரு இந்த மாதிரி H2 இல்லாட்டி H1 ஏதோ ஒன்று இருக்காரு வைங்க. உங்க எனக்கு இருக்காரு, பேராகிராஃப் டேபிள் ஒன்று இருக்குன்னு வைங்க, ஒரு பந்தி ஒன்று. சரியா? ஆஹ் இதில் எழுதியிருக்காங்க. அதாவது என்ன சொல்றேன்னு கேட்டா,
இந்த H2ல இங்க நீ கொடுத்தோமே, இந்த இதுக்கு கொடுத்த ஸ்டைலே தான் உனக்கு இந்த பேராகிராஃப் இதுக்கும் வரணும் அப்படின்னு கேட்டா நம்ம என்ன செய்யணும் கேட்டா ஒண்ணு எழுதலாம், இந்த பேராகிராஃப் போட்டு அதுக்கு எழுதலாம், அதே ஸ்டைல எழுதலாம். இல்லாட்டி இதுக்கு ஐடியும் கொடுத்து இதுக்கு என்ன கொடுத்தோமோ அந்த ஸ்டைலே அதுக்கு எடுக்கலாம். அதோட லேஸ் வேலை தான் என்ன செய்யலாம், இந்த கிளாஸ் நேமே வந்து இதுக்கு கொடுக்குறோம். எப்படி பி கிளாஸ் வந்து ஈக்குவல் டு இந்த கிளாஸ் நம்ம எங்கெங்கெல்லாம் தூக்கி போடுறோமோ அதுக்கெல்லாம் அந்த ஸ்டைல் வந்து எப்ளிகபிள் ஆகுவாரு. இப்ப பாருங்க, இதை வந்து சேவ் பண்ணிட்டோம். இப்போ வந்து பாத்தீங்கன்னு கேட்டா மேல இந்த இதுக்கு கொடுத்ததே வந்து நமக்கு என்ன செஞ்சிருக்கணும், ஸ்டைலே இந்த பேராகிராஃப்க்கும் வந்து என்ன செய்யணும் அதே கலர்ல வந்து வந்திருக்கணும். அப்படித்தானே? ஏன் ஹெடிங் இப்போ கிளாஸுங்களுக்குள்ள வந்து அந்த கிளாஸ் வந்து எது எதுக்கெல்லாம் தூக்கி போடுறோமோ அது அதுக்கெல்லாம் என்ன செய்யணும் அந்த ஸ்டைல்ல வந்து அப்ளிகபிள் ஆகும். பண்ணி பார்ப்போம். பாருங்க, இந்த சேம் அதே இதுதான் வந்திருக்கு. வேணா இந்த கலரை கொஞ்சம் மாற்றி உங்களுக்கு காட்டுறேன். ஸ்டைல் போகிறோம், இது வந்து கலர் கொஞ்சம் மாற்றலாம். சம்டைம் பேக்ரவுண்டை கொஞ்சம் மாற்றினோம்னா நமக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். பேக்ரவுண்ட் வந்து சின்ன நார்மல் கலர் மாற்றிட்டு சரியா பார்ப்போம். இப்போ எப்படி பண்ணிட்டு பாருங்க, இந்த ரெண்டு கலருமே ஒரே மாதிரி வந்துட்டாரு பாருங்க. ஏன் நம்ம வந்து அந்த கிளாஸை தூக்கி வந்து இதுக்கு போட்டோம். விளங்குச்சா விளங்கலையா? எதுவும் விளங்காம கிளாஸை வந்து எப்படி நம்ம ஐடென்டிஃபை பண்ணியிருப்போம், டொட் அந்த கிளாஸ் நேம் ஐடி கொடுத்துருந்தோம்னா ஆஸ் இதான் ஐடி கிளாஸ் நமக்கு அந்த HTML டேக்ல எதுக்கு கொடுக்கணும்னு இப்போ விளங்கியிருக்கும்னு நினைக்கிறேன். ஹெட் அது சரியா, பட்டன் வந்து அதெல்லாம் வந்து அந்த எலிமெண்ட்டை வச்சு ஒன்று வந்து நம்ம எப்படி அதை நம்ம ரெஃபர் பண்ணி எடுக்கிறோம், ஒன்று வந்து அந்த எலிமெண்ட்டை வச்சு எடுக்கிறோம், இல்லாட்டி ஐடியை வச்சு எடுக்கிறோம், அதுக்கப்புறம் கிளாஸை வச்சு எடுக்கிறோம், அப்புறம் இல்லாட்டி இன்லைன் சிஎஸ்எஸ் வச்சு எடுக்கிறோம். அந்த மாதிரி தான் நம்ம வந்து ஐடென்டிஃபை பண்ணி எடுக்கிறோம். இப்போ போர்டிங்குக்குள்ள எலிமெண்ட்டை வச்சு அந்த அதுக்கான ஸ்டைலே எழுதுறோம். அந்த எலிமெண்ட் ஞாபகம் விளங்குது விளங்குது நான் சொல்றது. இப்போ எலிமெண்ட் வச்சு இருக்கக்குள்ள எல்லா எலிமெண்ட்டும் H1க்குள்ள எல்லா H1 தான் சரியா. அது வந்து அந்த டேக்கை வச்சு எடுக்கிறோம், அந்த எலிமெண்ட் வச்சு எடுக்கிறோம் சரியா. இங்கே வந்து என்ன செய்யறோம், கிளாஸ் பேரை வச்சு என்ன செய்யறோம், ஒன்று கிளாஸ் ஐடிங்கிறத வச்சு எடுக்கிறோம், இது வந்து கிளாஸ்ங்கிறத பேரை வச்சு எடுக்கிறோம். தனித்துவமா அடையாளம் கண்டு எடுக்கணும், ரெஃபர் பண்ணி அதுக்கான ஸ்டைல் எழுதுறது. விளங்குச்சா விளங்கலாம்? எதுவும் விளங்காம இருந்தா சொல்லுங்க பார்ப்போம். புரிஞ்சா எப்படி எப்படி ஸ்டைல் எழுதுறோம்ட்டு இஷாந்தன்? எப்படி அதை ரெஃபர் பண்ணி எடுக்கிறோம், எப்படி அதுக்கான எழுதணும் தானே நம்ம. ஒன்று இன்லைன்ல எழுதுறோம், அடுத்து இன்டர்னல் எழுதக்குள்ள ஹெட்டுக்குள்ள எழுதுவோம். அது வந்து என்ன செஞ்சுக்கிற இல்லை நமக்கு அதை ரெஃபர் பண்ணி எடுக்கணும் தானே. அப்ப என்ன பேராகிராஃப் டேகா, அப்ப டேக் நேம் வச்சு எடுத்தோம். பேராகிராஃப் பிக்கான கலர் இதை மாத்துங்க சரியா, H1க்கான கலர் இதை மாத்துங்க சரியா, சைஸ் இந்த மாதிரி மாத்துங்க அப்படின்ட்டு. இல்லாட்டி என்ன செய்யலாம், இப்ப தனித்துவமா ஒண்ணுக்கும் மட்டும் மாத்தணும் கேட்டா அது ஐடியை வச்சு எடுக்கிறோம் சரியா. ஹேஷ் போட்டு என்ன ஐடி நேம் கொடுக்குறோம், கிளாஸ் நேம் கொடுத்துருந்தோம்னா டொட் வச்சு அந்த கிளாஸ் நேம் வச்சு எடுக்கிறோம். இந்த கிளாஸ் நேமுக்குள்ள என்ன சொன்னேன், இந்த கிளாஸ் நேம் வேற எங்கேயாச்சும் நீங்க கொண்டு போய் போட்டீங்கனாலும் ஐடிங்கிறது அப்படி இல்லை, ஒரு எலிமெண்ட்டுக்கும் ஒரு யூனிக்கான ஐடி தான், என்ஐடி மாதிரி. ஆனா கிளாஸ் நேம் அப்படி இல்லை, கிளாஸ் நேம் வந்து எத்தனை வேணாலும் ஆட் பண்ணிட்டு போகலாம். விளங்குதா? இது தாண்டா இன்டர்னல் அதை வந்து லிங்க் பண்ண எப்படி, எக்ஸ்டர்னலா ஒரு சிஎஸ்எஸ் எழுதுறோம், அதை லிங்க் பண்றோம் ஹெட்டுக்குள்ள. பாருங்க இப்ப டேக் எல்லாம் இங்கே தான் இருக்காரு, ஸ்டைல் எல்லாம் நமக்கு வேண்டிய ஒரு ஸ்டைல வந்து இதுல போய் பார்த்துக்கலாம், நமக்கு மாத்துறது ஈஸி. இதுக்குள்ள எழுதிருந்தோம்னா நின்றுக்கிட்டே போயிருப்பாரு, இன்லைன் எழுதியிருந்தாலும் போயிருப்பாரு. பாருங்க இன்னைக்கு எப்படி லிங்க் பண்றோம், எதை ஆர்இஎல் ஹெட்டுக்குள்ள தான் வந்து என்ன செய்யணும், லிங்க் பண்ணணும் ஸ்டைல் ஷீட்டை. ஆர்இஎல் ஸ்டைல் ஷீட் ஹெச்ஆர்இஎஃப் ஸ்டைல் டாட் சிஎஸ், அது இந்த நேம் அதண்ட பாத், அதுதான் சொல்றேன் நேமா கொடுத்துருக்கோம். எந்த எப்படி சேவ் பண்ணிருக்கோமோ அதண்ட டாட் சிஎஸ்எஸ்னு கொடுத்துருக்கோம். ஹெச்ஆர்இஎஃப் ஈக்குவல் டு என்னன்ட்டு விளங்குச்சா. இது தாண்டா, இதுதான் இன்லைன் சிஎஸ்எஸ், இன்டர்னல் சிஎஸ்எஸ் எல்லாம். புரிஞ்சா? எதுவும் டவுட்ஸ் இருக்கா? டவுட் இருந்தா கேளுங்க பார்ப்போம். எதுவும் டவுட் இருந்தா கேளுங்க, ஒரு நிமிஷம் சாரேன். டவுட்
டவுட்ஸ் இருக்கா? எதுவும் டவுட்ஸ் இருக்கா? இன்லைன் சிஎஸ்எஸ், இன்டர்னல் சிஎஸ்எஸ், எக்ஸ்டர்னல் சிஎஸ்எஸ், எதுவும் டவுட்ஸ் இருக்கா? அதுக்கப்புறம் பிஹெச்பி, உங்களுக்கு பிஹெச்பி பெருசா இல்லை, இருந்தால் ஒரே ஒரு விஷயம் தான் இருக்கு, அந்த கோடை நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் ஓகே தான் இப்போதைக்கு. ஆஹ் நான் சொல்றேன் எப்படின்ட்டு, சரியா? அடுத்த எக்ஸாம் எது செய்யக்குள்ள உங்களுக்கு அது ப்ராக்டிக்கலோட கொஞ்சம் செஞ்சும் காட்டுறேன், சரியா? கோட் அனுப்பிக்கிறேன். சரியா? அதாவது ஒன்று வந்து நம்ம பிஹெச்பி வந்து எக்ஸ்டர்னலாக எழுதியும் இந்த இண்டெக்ஸ் டாட் HTMLங்கிறத வந்து லிங்க் பண்ணலாம். அப்படி இல்லாட்டி ஹெட்டுக்குள்ள வந்து என்ன செய்யலாம் கேட்டால், நம்ம எங்கனைக்கு வேணாலும் நம்ம வந்து என்ன செய்யலாம்னு கேட்டால் பிஹெச்பி வந்து எழுதலாம். சரியா? உங்களுக்கு காட்டுறேன். பிஹெச்பி வந்து நம்ம என்னைக்கு வேணாலும் எழுதலாம். உங்களுக்கு அந்த அளவுக்கு இல்லை, இருந்தால் நான் சொல்றேன் சும்மா. சரியா? பிஹெச்பி வந்து அதாவது இந்த இதுதான் பிஹெச்பி. சரியா? என்ன காட்டுறேன் பாருங்க, நல்லா பாருங்க. HTML உள்ளுக்கு எப்படி வந்து நம்ம பிஹெச்பி எழுதுறோம் அப்படின்னு கேட்டா, HTML பொடியுளுக்கு என்ன செய்யலாம், எங்கனைக்கு வேணாலும் நம்ம பிஹெச்பி எழுதலாம். எப்படி? பிஹெச்பி டேக் ஒன்று ஓப்பன் பண்றோம், அதாவது ஒரு அந்த பிரக்கெட் வினாக்குறி பிஹெச்பி வினாக்குறி, அந்த இதுக்குள்ளதான் முடிக்கிறோம், அதுக்குள்ளதான் நம்ம பிஹெச்பி எழுதுறோம். பிஹெச்பி எழுதக்குள்ள வந்து சரியா, சாரி, பிஹெச்பி எழுதக்குள்ள எந்த ஒரு இதையும் இந்த முன்னுக்கு என்ன செய்வோம்னு கேட்டா $சைன் போடுவோம். ஒரு ஏதாச்சும் ஒன்று மென்ஷன் பண்ணுறதுக்கு வந்து என்ன செய்வோம், $சைன் போடுவோம், ஈக்குவல் டு பிஹெச்பின்னு கொடுத்துருப்போம். சரியா? எக்கோங்கிறது என்னன்னு கேட்டா பிரிண்ட் பண்ணுங்க. எக்கோங்கிறது வந்து என்ன, பிரிண்ட் பண்ணுங்க. எக்கோங்கிறது வந்து நம்ம பிரிண்ட் பைத்தன்ல வந்து பிரிண்ட்னு கொடுப்போம், ஆனா பிஹெச்பில வந்து எக்கோன்னு கொடுப்போம். அதுதான் ஐ லவ் அந்த டெக்ஸ்ட், இந்த வேரியபிள். என்ன வேரியபிள் சர்வ் பண்ணியிருக்கோம், வேரியபிள் சர்வ் பண்ணக்குள்ள தான் வந்து $சைன் போட்டு கொடுப்போம். அந்த வேரியபிள் தான் எனக்கு கொடுத்துருவாங்க. எனக்கு வேணா நான் வேணா இதை வந்து பிஹெச்பின்னு எனக்கு கொடுத்த மாதிரி கொடுக்கும். என்னதுன்னு தெரியல. பாருங்க, பிஹெச்பின்னு வருது. சரியா? அப்ப இப்படிதான் பிஹெச்பி எழுதுறது. சரியா? நம்ம வந்து டேட்டாபேஸ் கனெக்ஷன் கொடுக்குறது எப்படின்னு கேட்டா இவ்வளவுதான், ஒண்ணுமே விஷயம் இல்லை. சரி, இந்த கோடை நீங்க கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் பரவாயில்ல இப்போதைக்கு எக்ஸாம் பர்பஸா. சரியா? ஒண்ணுமே இல்லை, பிஹெச்பி ஒன்று இருந்த டேக்கள் தான், அதாவது